நேற்று நடந்த மகாநதி எல்லாம் எஸ்டேட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பத்திரம்லாம் எடுத்துகிட்டு வரலேன்னு தேவி சொல்லவும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கலாமா, அதான் போலீஸே வந்துட்டாங்களா பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு விஜய் சொல்ல, சரிப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கோட மகாநதி இன்னைக்கு எபிசோடு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைக்கெல்லாம் பண்ணுங்கள், அப்போ தான் சொல்ல ஆர்வமாக இருக்கும் கதை சொல்ல. இன்னைக்கோட எபிசோடு மகாநதி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, பாட்டி நாங்கள் தோட்டத்துக்குலாம் போனோம், பழமெல்லாம் இருந்துச்சு, ஏமா இவ்வளோ நேரமாக சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னு சாரதா கேட்க, இல்லை பாட்டி அங்கே தான் பழம்லாம் இருந்ததே, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோமே. அப்படியா, சரி வாங்கடா சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி கூப்பிட எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இன்னும் எங்கப்பா போய் பார்க்கணும், இன்னும் ஒரு 4 இடம் இருக்குது தெரியுமா, அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நிவின் சொல்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்ப்பா அப்படின்னு. போகலாமா, இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும் நம்ம போகலாம் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாப்புல. விஜய் சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் நிவின் நீ அம்மாவை பார்க்க போகலையான்னு தேவி கேட்க, இல்லை பெரியம்மா போகணும், இன்னும் நாங்கள் சரியாக யமுனா கூட பேசுகிறதே இல்லை அம்மா, அதனால தான் நேரம் சொல்லியிருப்பாங்க, எங்கள் அத்தை அங்கே தான் போயிருப்பாங்க, அங்கே போய் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க நான் வந்திருப்பேன்னு, போய் பார்த்துக்கலாம் பெரியம்மா, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏப்பா போகவே தயங்குற அப்படின்னு. இல்லை பெரியம்மா அவங்களுக்கு பிடிக்காம நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால தான் அவங்க என் கூட பேசுறதுக்கு நான் யமுனா கூட்டிகிட்டு போனால் தானே அங்கே போக முடியும், யமுனா வரலன்னும் போது நான் எப்படி போகிறது அப்படின்ட்டு சொல்லவும் யமுனாவுக்கு சந்தோஷமாயிருது. பரவாயில்ல நிவின் நம்ம மேலே பாசமாக தான் இருக்காரு அப்படின்ட்டு யமுனா சந்தோஷப்படுறான். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு எழுந்திரிச்சோன்னே, இதுக்கு என்ன பண்ணலாம் விஜய், நிவினை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடணுமே, அவளும் ஒத்த பிள்ளை பெற்றவங்க பார்த்துக்கணும்ல அப்படின்னு. இருக்கட்டும் பெரியம்மா பார்த்துக்கலாம், அவங்களாம் என்னைக்கு திருந்துறாங்களோ அன்றைக்கி திருந்துட்டோம், அது முடியும் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை, நான் மட்டும் வேணா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்ல, பாட்டி அங்கே பெரிய பெரிய மரமாக இருந்தது, பழமெல்லாம் தொங்குச்சு அப்படின்னு சாரதா கிட்ட அம்மு சொல்லிட்டு இருக்கு. யாரும் ஆமாம் பாட்டி நாங்கள் 2 பேரும் போகணும்ல, நல்லா சாப்பிட்டோம், பழம்லாம் பசிக்கவே இல்லை, அவ்வளோ பழம் இருந்துச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லவும், ஆமாம் எல்லாம் உங்கள் தேவி பாட்டி வாங்கினது தான். ஏன் பாட்டி எப்போ வாங்கினீங்க, நீங்கள் இப்போ தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அம்மு கேட்க, நான் வாங்கி உன்ன மாதிரி உங்கள் அப்பா இருக்கும்போது வாங்கினதுடா இது அப்படின்னு. அப்போ ஏன் பாட்டி நீங்கள் வீட்டுக்கே வரல அப்படின்னு. அது ஒரு எனிமி இருந்தா அவன் தூக்கிட்டு போய் பாட்டியும் தாத்தாவை வச்சுக்கிட்டான் அப்படின்ட்டு விஜய் சொல்ல, எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்ன எனிமியா அப்படின்னு. ஆமாம் நம்ம வில்லன்னு சொல்லுவோம், பாப்பாவுக்கு எனிமினா தான் புரியும் அப்படின்னு விஜய் சொல்லவும், சரி சரி அப்படின்ட்டு. ஏன் பாட்டி அவங்க உங்களை தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு. அவதாம்மா அவங்களுக்கு அந்த சொத்தெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல எஸ்டேட்டு வீடெல்லாம், ஆமாம் பாட்டி அதெல்லாம் அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவை அவங்க கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. இத்தனை வருஷமா அவங்க தானே பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ தான் அப்பா எங்களை கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லவும், சரி சரி அப்போ இனிமேல் நம்மளுதா பாட்டி அதெல்லாம் அப்படின்னு. ஆமாடா அப்படின்ட்டு. அப்போ நம்ம மதுரையிலலாம் போய் பார்த்தோமே அதுவும் நம்மள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் மதுரையில் ஒரு பாட்டி இருந்தாங்களே, நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் பாட்டி, அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ட்டு அம்மா கேட்க, அவங்க பாட்டி இல்லைடா அவனுக்கு மீனம்மான்னு கூப்பிடணும், பாட்டின்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்ல, ஏன்டா சின்ன குழந்தை தானே சொன்னால் சொல்லிட்டு போகிறான்னு தேவி சார். இல்லைம்மா அவள் மீனம்மானே கூப்பிடட்டும், பாட்டின்லாம் சொல்ல வேணாம், என்னதான் இருந்தாலும் எனக்கும் பொண்ணு தானே அப்படின்ட்டு தயங்கிட்டே சொல்ல, அது நல்லாவே சொல்லு விஜய் அவங்க உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி தேவி சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி இன்னும் பொண்ணா, அதான் காவேரி நான் உன்ட்ட நைட்டு சொன்னேன்ல மீனம்மா மதுரையில் அப்படின்னு. ஆமாம்மா அப்போ அவ்வளோ பெரிய பொண்ணு இருக்காங்களா ஏன்ட்ட அப்படின்னு. ஏண்டி நீ தான் பேசுன, நீ தான் கட்டி பிடிச்ச அழுத, உனக்கே யாபகம் இல்லையா அப்படின்ட்டு தேவி கேட்க, அதான் சொன்னார் நைட்டு எனக்கு ஒன்றுமே யாபகம் இல்லைத்தா என்ன நடந்துச்சுன்னே, நீ வேணாலும் காலையில் கேளு அப்பாட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார். நாம தான் அங்கே போகிற அவசரத்தில் நான் உங்ககிட்ட ஒன்றுமே கேட்க, நிஜமாவே பார்த்தீங்களாத்த எல்லாத்தையுமே போகும் அப்படின்னு. ஆமாடி எங்கள் ஊரே எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீ தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னுவும். அப்படியா சரி சரி இன்னொரு ட்ரிப் கூட்டிகிட்டு போங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் சாரதா கிட்ட தேவி கேட்குது, ஏன் சாரதா அண்ணன் தோட்டம் அதெல்லாம் வாங்கியிருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படி. எல்லாமே பசுபதிட்ட தான் அது இருந்துச்சு தோட்டம், ஒரு சின்ன தோட்டமும் பெருசும் என்னமோ வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க, இந்த காவேரிக்கு தான் தெரியும் அதை பற்றி. ஆமத்தை வாங்கினதான் அந்த ஆள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டான் அப்படின்னும். அப்போ அந்த பத்திரம்லாம் பத்திரத்தோட தானே இருக்கும். ஆமத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஊருக்கு போனப்படி அதை பார்த்து போது எடுத்து உங்கள் 4 பேர் பேர்லையும் எழுதிடலாம் அப்படின்னு தேவி சொல்ல, அது அப்போ ஒன்றும் அவசரம் இல்லைத்தா. இல்லை அவசரம் தான் காவேரி, இப்போ தானே நிவின் யமுனாவை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட முடியும் அப்படின்னு. எத்தனை நாளைக்கு அவள் மாமியார் வீடு மாமனார்னு பார்க்காம இருக்க முடியும், போய் அவளும் சந்தோஷமாக இருக்கணும்ல அப்படின்னு. சரி தான் நம்ம ஊருக்கு போனப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரனும் தாத்தாவும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, எங்கேப்பா போயிருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்ட்டு தேவி கேட்க, அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தோம்மா, நல்லா இருக்கு கொடைக்கானல், நான் வந்ததே இல்லை இவ்வளோ நாள், வரதே இல்லையா தாத்தா அப்படின்ட்டு காவேரி கேட்க, ஆமாம்மா நான் கொடைக்கானலே வந்ததில்லை, இப்போ தான் வந்து எல்லாரும் நீ கூப்பிட்டுட்டே இருந்த ஆனால் கூப்பிட்டே வரல அப்படின்னும். ஆமாம் தாத்தா என்ன பண்ணு கூப்பிட்டு வரலன்ட்டு அவங்க பேரை தானே கூப்பிட்டு வரணும், நம்மளாம் எப்படி வர்றது, கடைசியில் ஏன் மேலே பழிய போட்டியா காவேரி அப்படின்னு. பின்ன நீங்கள் உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லை தாத்தா நம்ம கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகலான்னு, நீங்கள் எனக்காச்சும் கேட்டிங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் என்ன கொடைக்கானலில் தானே இருக்க போகிறோம் பார்த்துக்கலாம், மெதுவாக பாருங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் காவேரி எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு